Asmin Sweets and Snacks Christmas Collection 2025 Nuts Collection Christmas Bouquet Gift Hamper. Order now. All India Delivery. www.asminsweets.com. WWE மல்யுத்த போட்டிகளில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேல் முடிசூடா மன்னனாக திகழ்ந்து வந்த ஜான் சீனா WWE-இலிருந்து ஓய்வை அறிவித்தது ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. யார் இந்த ஜான் சீனா? அவர் கடந்து வந்த பாதை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. அமெரிக்காவின் மாசச்சூசெட்ஸ் மாநிலத்தில் 1977 ஆண்டு ஏப்ரல் 23 நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்தவர் ஜான் ஃபெலிக்ஸ் ஆண்டனி சீனா ஜூனியர். சிறு வயதிலிருந்தே விளையாட்டின் மீது அதிக ஈடுபாடு கொண்ட அவர் பள்ளி மற்றும் கல்லூரி காலங்களில் அமெரிக்க கால்பந்து விளையாட்டில் கவனம் செலுத்தி வந்துள்ளார். கல்லூரி படிப்பை முடித்ததும் அவருக்கு இருந்த ஒரே கனவு எப்படியாவது WWE ரெஸ்லர் ஆக வேண்டும் என்பதுதான். அதற்காக ஜான் சீனா கலிபோர்னியா சென்றார். நிலையான வேலை, பணவசதி இல்லாத காரணத்தால் அவர் சில நாட்கள் நண்பர்களின் வீடுகளில் தங்கி வந்தார். பின்னர் ஜிம் ட்ரெய்னராக வேலை பார்த்து உடலை மெருகேற்றி பாடி பில்டிங் போட்டிகளில் கலந்து கொண்டார். 1999 ஆண்டு அல்டிமேட் ப்ரோ ரெஸ்லிங் மூலம் பயிற்சி எடுத்த ஜான் சீனா 2002 ஆண்டு WWE-இல் அறிமுகமானார். ஆரம்ப காலத்தில் கட்டுமஸ்தான உடல் இருந்தாலும் கேரக்டர் இல்லை என்ற விமர்சனம் எழுந்தது. ஒரு கட்டத்தில் WWE-இலிருந்து ஜான் சீனா புறக்கணிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் ஒரு பேருந்து பயணத்தில் ராப் இசை கச்சேரி செய்தது அவரது வாழ்க்கையையே மாற்றியது. பின்னர் மீண்டும் WWE-இல் என்ட்ரி கொடுத்தார். அடுத்தடுத்த போட்டிகளில் அவருக்கென தனி ரசிகர்கள் உருவாக ஆரம்பித்தனர். பின்னர் ஹாலிவுட் திரையுலகில் நுழைந்தார். ரெஸ்லர் நடிகராக வெற்றி பெற முடியாது என்று ஆரம்பத்தில் விமர்சனங்கள் எழுந்தாலும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், பீஸ் மேக்கர் போன்ற படங்களில் நடித்து அதிலும் தனது திறமையை நிரூபித்தார். ரிங்கிற்குள் கொடூரமாக தாக்கும் ரெஸ்லராக அறியப்படும் ஜான் சீனா ரிங்கிற்கு வெளியே அதற்கு நேர்மாறாக மேக் அ விஷ் ஃபவுண்டேஷன் மூலம் 650க்கும் மேற்பட்ட குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றினார். பல நேரங்களில் காயம் இருந்த போதும் ஜான் சீனா சிகிச்சை நிலையங்களில் குழந்தைகளை சந்தித்தார். இந்த குழந்தைகளின் சிரிப்பே என் உண்மையான சாம்பியன் பட்டம் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் ரசிகர்களின் மனங்களை நெகிழ வைத்தன. 2008 ஆண்டு கழுத்து பகுதியில் ஏற்பட்ட கடுமையான காயம் அவரது WWE வாழ்க்கையையே முடித்துவிட்டதாக பலரும் தெரிவித்தனர். மருத்துவர்கள் அவருக்கு 1 வருட ஓய்வு தேவை என்றனர். ஆனால் ஜான் சீனா 4 மாதங்களிலேயே ராயல் ரம்பிள் போட்டியில் முன்பை விட வீரியத்துடன் திரும்பினார். WWE மல்யுத்த போட்டிகளில் ஜான் சீனா 17 முறை சாம்பியன் பட்டம் வென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜான் சீனாவிற்கு இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் பெருமளவு ரசிகர்கள் பட்டாளம் உள்ள நிலையில் 2025 ஆண்டு 35 போட்டிகளில் மட்டும்தான் பங்கேற்பேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். சுமார் 20 ஆண்டுகளாக இத்துறையில் அசத்தி வந்த ஜான் சீனா அடுத்த கட்டமாக தனது முழு கவனத்தையும் சினிமா துறையில் செலுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் WWE-இன் தூதராக பணியாற்ற இருப்பதாக கூறியுள்ளார். WWE-இல் ஜான் சீனா என்ட்ரி கொடுக்கும் பாடலை 90s கிட்ஸ்கள் செல்போன் ரிங்டோனாக வைத்தது, அவரின் புகைப்படங்களை வீட்டில் ஸ்டிக்கராக ஒட்டி வைத்தது என பல நினைவுகள் கண் முன் வந்து நின்றாலும் ஜான் சீனாவின் யூ கான்ட் சீ மீ என்ற வசனம் நிஜமாகவே பலித்து விட்டதே, இனி அவரை பார்க்க முடியாதே என்பதே 90s கிட்ஸ்களின் வருத்தமாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜன். Asmin Sweets and Snacks Christmas Collection 2025 Nuts Collection Christmas Bouquet Gift Hamper. Order now. All India Delivery. www.asminsweets.com. Play Store மற்றும் App Store-இல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.